அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை. அப்ப நம்ம மைண்டுக்கு உடனே என்ன வருதுன்னா, அப்ப இந்த பூமியில பேசுறாங்களே, டேஷ் 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 டேஷ்னு படத்துல போடுறாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாதுன்னு பைபிள் போட்டிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி வார்த்தைகளே நம்ம பேசக்கூடாது தான். ஆனா இங்க வசனத்தின் அடிப்படையில வசனம் எதை எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை ஃபுல்லா படிக்கணும் பாருங்க. ஒரு வசனத்தின் அர்த்தத்தை புரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முந்தின வசனம், அதற்கு பிந்தின வசனம் படிச்சாலே நிறைய வசனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். அப்ப இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. அப்ப பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள். அப்ப புரிஞ்சுக்கிட்டா, அப்போ ஜீவனை பேசவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், மரணத்தை பேச அல்ல. அப்ப மரண வார்த்தைகளை பேசும் பொழுது அது கெட்ட வார்த்தையாக மாறிவிடுகிறது. பிற்போக்கான வார்த்தைகளை பேசும் பொழுது அது கெட்ட வார்த்தையாக இருக்கிறது. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுகிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப உங்க வார்த்தைகளை ஒருத்தவங்க கேட்க போறாங்கன்னா நீங்க எப்படி பேசணும், அவங்க பக்தி விருத்தி அடைகிறது மாதிரி பேசணுமா? அப்ப அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, பிரச்சனைகளோடு இருப்பாங்க. நீங்க போய் பேசும் பொழுது அவர்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டும், அவர்கள் விசுவாசம் வளர வேண்டும், அவர்களுக்கு விசுவாசம் வர வேண்டும், அவர்கள் நம்பிக்கை பிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசவே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. எனவே நான் சொல்லுகிறேன், உங்க சகோதரர்களை சகோதரிகளை மற்றவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியம். ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த பூமியிலே ராஜாக்களா இருக்கிறீர்கள். அப்ப பிற்போக்கான வார்த்தைகளை பேசுறப்ப அவங்க இன்னும் சோர்ந்து போயிடுறாங்க. ஆமா, எல்லாருக்கும் தான் வருது, நமக்கு வருது, இப்படி சொல்லிட்டா அது கிறிஸ்தவங்களா இருக்கவே அர்த்தம் இல்லாம போயிடுது பாருங்க. அப்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கும் பொழுது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை, பிறருக்கு பிரயோஜனப்படுகிற வார்த்தைகளையே பேசுவோம். அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேத புஸ்தகத்தை அப்படியே நீங்க படித்து தியானித்து இதில் இருக்கிற வாக்குத்தத்த வசனங்களின் அடிப்படையில் நீங்கள் பிறரிடத்துல பேசி பழகுங்கள். அப்பொழுது பாருங்கள், அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க, கர்த்தருடைய பிள்ளை நீங்க என்ன. ஆமென். அப்ப வேதத்தின்படி வேத வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, வேதத்தின்படி செய்கிறவர்களுமாய், திருவசனத்தின்படி செய்கிறவர்களுமாய் நாம் இருக்கிறவர்களாய் இருப்போம். எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனை பேசுங்கள், நம்பிக்கையை பேசுங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசுங்கள், பிறருக்கு பிரயோஜனப்படும்படியாய் பேசுங்கள், பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.